இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டியான மஷ்ரூமை வச்சு செய்யக்கூடிய மஷ்ரூம் சுக்கா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். கூடவே ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி 4 பல்லு பூண்டை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகாய் இந்த மாதிரி கொரகொரப்பாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், இந்த சுக்காக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மஷ்ரூம் சுக்காக்கு தக்காளி அதிகமாக தேவைப்படாது. ஒரு சின்ன சைஸ் தக்காளி இருந்தாலே போதும். ஒரு 200 கிராம் அளவு மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஷ்ரூம் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது, அதனால் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த மஷ்ரூம் சுக்கா தயிர் சாதம், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிடும் போதுமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறி வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறி வரட்டும், நல்லா வதங்கி வரட்டும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்தளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம தட்டி எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டை நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி கூட இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இஞ்சி பூண்டை தட்டி எடுத்து சேர்க்கும்போது இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்கும்போது மஷ்ரூம் சுக்காவோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா பொருட்களையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த மசாலா பொருட்களோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வரட்டும். மஷ்ரூமை வச்சு குருமா, கிரேவின்னு நிறைய ரெசிபி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இந்த மஷ்ரூம் சுக்கா ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அடிக்கடி நீங்களே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ இந்த மசாலாவோடைய பச்சை வாசனைலாம் போயிட்டு இதில் நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா மஷ்ரூமில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கும்போது பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. மஷ்ரூமே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் அதிக அளவு தண்ணி தேவைப்படாது. கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வேக விடுங்க. இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை இன்னும் கூட கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுத்துக்கலாம். இனிமேல் மூடி போட்டு மூட வேண்டிய அவசியம் கிடையாது. இது அப்படியே வெந்து வரட்டும். இந்த மஷ்ரூம் சுக்கா செய்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது. இதை நம்ம சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்தளவு வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த மிளகு, சீரகம், சோம்பை சேர்த்துக்கோங்க. இந்த மஷ்ரூம் சுக்காவுக்கு கூடுதல் சுவையை கொடுக்குறதே இதில் நம்ம ஃபைனலாக இப்போ சேர்த்துருக்கிற மிளகு, சீரகம், சோம்பு தான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய மஷ்ரூம் சுக்கா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சூடான சாதத்தில் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷாக நறுக்குன மல்லியிலே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான சத்தான மஷ்ரூம் சுக்கா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மஷ்ரூமே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் ரச்சு விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.